ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதிஜி. உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி குலதெய்வம் என்று ஒளி பிறந்ததோ இந்த உலகத்தில் அன்று உலகம் தோன்றியது. ஒளி பிறக்கவில்லை என்றால் உலகம் இல்லை. ஒளி என்ற ஒன்று இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்றால் இந்த உலகம் இயங்குமா? அறிவுள்ள மனித இனமே சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலில் உண்மையை வணங்க வேண்டும். இந்த உலகத்திற்கே ஒளியாக பிறக்கும் அருட்பெருஞ்சோதியை வணங்க வேண்டும். காலை எழுந்தவுடன் முதல் வணக்கம். உன் ஒளி இல்லை என்றால் விடியல் இல்லை அப்பா, எங்களுக்கு வாழ்வும் இல்லை அப்பா, எங்களை நல்வழி நடத்த வேண்டும் என்று முதலில் உண்மையை வணங்க வேண்டும். ஜோதியை, ஒளியை, பகலிலே சூரிய பகவானையும் இரவிலே அன்னை பௌர்ணமியும். நாம் வாழும் இந்த உலகத்துக்கு அந்த ஒளிக்கு முதல் வணக்கம் செலுத்த வேண்டும். பின் பொம்மையை வணங்க வேண்டும். இந்த மண்ணிலே கற்சிலைகளாக இருக்கும், பல பெயர்களில் இருக்கும் கோயில்களிலே சிலைகள், கற்சிலைகள் வணங்க வேண்டும். ஆலயம் எதற்கு? இந்த மனிதன் என்ற ஒரு பிறப்பு இல்லை என்றால் ஆலயம் தேவையா? கோயில் தேவையா? எந்த சாமியும் நாம் வணங்க வேண்டுமா? முதலில் உண்மையை வணங்க வேண்டும். இரண்டாவது பொம்மையை வணங்க வேண்டும். இறைவனுடைய அருளும் கிருபையும் நிறைவாக கிடைக்கும். அரசு ஆட்சி மக்களை காக்கவா அல்லது உயிரை பறிக்கவா? அரசு ஆட்சி மக்களை காக்கவா, உயிரை பறிக்கவா? இன்றைய நிலை என்ன? இந்த தமிழ்நாட்டிலே இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை பற்றி என் அன்பு பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அடுத்தல வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவு வளர்ந்த இளைஞர்களுக்கும், எல்லாம் அறிவு இருக்கு. இன்றைக்கு குழந்தைகளே பேசுகிறது. ரொம்ப அற்புதம். அதுபோல இந்த தமிழ்நாட்டை பல முதல்வர்கள் ஆண்டார்கள். அதிலே நாம் அறிந்தவரை, தெரிந்தவரை, புரிந்தவரை, உணர்ந்தவரை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் வயதானவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் நன்றாக அறிந்திருப்பார்கள். அதற்கு பின்னால் உள்ளவரும் நன்றாக அறிந்திருப்பார்கள். அடுத்தது 60க்கு முன் உள்ளவர்களும் ஓரளவு அறிந்திருப்பார்கள். அறியாதவர்கள் கம்மியாக இருப்பார்கள். அதுபோல் இந்த தமிழ்நாட்டை ஆண்டதிலே, அரசு ஆட்சி புரிந்ததிலே முத்திரை பதித்தவர். அரசாட்சினா என்ன? மக்களுக்கு செய்யும் தொண்டு, அந்த மகேசன் இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்று யார் சொன்னார்களோ, மக்கள் தீர்ப்பே மகேசன், வெற்றினாலும் சரி தோல்வி எல்லாம் அவருடைய சேவல்யா என்று அரசாட்சியிலே முத்திரை பதித்தவர் பெருந்தலைவர் காமராஜரியா. அவருக்கு நிகரான ஆட்சி அதுக்கு பிறகு இல்லையும் இல்லை, வரவும் இல்லை. இனி அவர் போல் அடுத்து வந்தால் நிச்சயமாக முத்திரை பதிக்கும் ஆட்சி. அவரை போல் ஆட்சி கூறுவேன். எவரை போல் ஆட்சி? சரியான ஆட்சியா இருக்கணும், அரசு ஆட்சியா இருக்கணும். அதன் பின் பேரறிஞர் அண்ணா ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று ரபின்சன் பூங்காவிலே கொட்டும் மலையிலே கட்சி ஆரம்பித்தார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஆட்சியிலே உயிரெய்திடின் ஆட்சி செய்வது பிழை.
எங்கேனும் ஏதேனும் ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று கணந்தோறும் விழித்திருந்தார் பேரறிஞர் அண்ணா. ஆட்சியிலே வீதி எங்கும் போதக்கடையை திறந்து போதைக்கு இந்த மக்களை அடிமையாக்கி உடலை கெடுத்து உயிரை பறித்து அவர்களை பாடையில் அனுப்பிவிட்டு வரும் அந்த ஈம கண்ணீர் காசில் நான் ஆட்சி நடத்த விரும்பவில்லை. அந்த கண்ணீர் காசு மக்களுக்கு உயிருக்கு உழை வைத்து ஆட்சி பண்ண நான் விரும்பலையா. அந்த பைசா எனக்கு வேண்டவே வேண்டாயா. அதை துச்சமென மதிக்கிறேன். யார் சொன்னா? பேரறிஞர். அவர் 2 ஆண்டுகள் ஆண்டாலும் அவர் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள், கடைபிடிக்க வேண்டியவை. ஆட்சியிலே உயிர் போகக்கூடாது. ரொம்ப போனாலே அந்த ஆட்சிக்கே கேடு. ஆனால் அவர் பெயரை சொல்லி சொல்லி அதன் பின் வந்தவர்கள் பெரியார், பேரறிஞர் அண்ணா என்று அவர் பெயரை சொல்லி திட்டங்கள் போட்டார்கள், பல பெயர்கள் வைச்சார்கள். அரசு கட்டிடத்துக்கெல்லாம் பெரியார், பேரறிஞர் அண்ணா என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் அவர்கள் வார்த்தையை இவர்கள் கேட்கவில்லை. அதுபடி மயிரளவு கூட நடக்கலையா. நிச்சயம் இல்லை. பெயர் உச்சரிப்பு, அவர் பெயரை சொல்லிட்டு இவங்க என்ன, அவர் சொல்லுக்கு கட்டுப்படணும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆட்சியிலே உயிர் எதிரின்னு ஆட்சி செய்வது பிழை. நீ ஆட்சி செய்துக்கே தகுதி இல்லாதவன் என்ன. அதன் பின் இலவச போட்டார், படியரசி திட்டம், அதையும் ரத்து செய்தார். அவர்தான் என் ஞானி, பொதுநலவாதி. நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து விடும் என்று. அன்று அரசுக்கு வருமானம் உண்டா? இன்று வருமானம் என்ன? ஒவ்வொரு துறையும் கோடி கோடியாக கொட்டுகிறது. இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸில் மட்டும் ஆடி பெருக்குக்கு 172 கோடி ஒரு நாள் வருமானம். ஒரு நாள் வருமானம் அன்று ஒரு மாதத்துக்கு கூட வந்திருக்காது. ரெகுலர் வருமானம் 100 கோடி ஒரு நாள் ரிஜிஸ்டர் ஆபீஸிலே. அப்படி பல கோடியே பல துறைகள் கொட்டியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு நாட்டிலே? அதன் பின் வந்தார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். என் உடன்பிறப்பே, கலக உடன்பிறப்பே, என் உடன்பிறப்பே, என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழகத்து மக்களாக இருக்கட்டும், தமிழ் வாழ்க 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 என்று சொல்லிக்கொண்டு, என் உடன்பிறப்பே, கள்ளச்சாராயம் நாட்டிலே பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம். குடிச்சிட்டான் பூரா செத்துக்கிட்டு இருக்கான். அதனால் நான் உங்களுக்கு அதை தடுக்க முடியலை. மதுவிலக்கு பிரிவுன்னு பேருக்குத்தான், எல்லாம் லஞ்சம் வாங்குற பிரிவு தான். என்ன நடந்தது? உங்களுக்கு நல்ல சாராயத்தை கொடுப்பேன் என்று சாராய கடையை திறக்கிறார். யாரு? முத்தமிழ் அறிஞர் பாட்டல். சாராயம் மூல முடுக்கெல்லாம் வியாபாரம். சாராய கடை ஜே 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 ஜேன்னு வியாபாரம் நடக்கு. அடிமையாக்குகிறார். சாராயத்தை கொடுத்து, போதை கொடுத்து அடிமையாக்கி இந்த மக்களை இந்த சாராய வியாபாரம் பார்க்கணும் என்பதற்காக வேண்டியே இறைவன் கொடுத்த இயற்கை போதை, மயிரளவு கூட உயிர் சேதம் கிடையாது, இயற்கை போதை ஒழித்தார். யாரு? அந்த கலைஞர் கருணாநிதி. உயிரை பறிக்கும் போதையை கொடுத்துட்டு உயிரை காக்கும் போதைக்கு தடை. மனுஷனாயா? கொண்டாடுதான் ஊரெங்கும் செலவழிச்சுக்கிட்டு. நல்லதை கொடுக்காமல் தீயதை கொடுத்த ஒரு பாவியா அவர்? எவரா இருந்தானே? எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்வோம் என்று பெரிதல்ல, எப்படி ஆட்சி செய்தோம் என்று இருக்க வேண்டும். போதைக்கு அடிமையாக்குவது மட்டுமல்லாமல்
நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வச்சு இலவச திட்டங்கள் பல போட்டு நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வச்சு ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்தவங்க அவங்களாம் ஆடுறாங்க ஆட்டம். அன்னைக்கு பதவி போச்சுன்ட்டு முதல் போதைக்கு அடிமையாக்குனது யாரு? முத்தமிழ் அறிஞர் கலைஞர். இயற்கை போதையை ஒழித்துவிட்டு செயற்கை போதையை கொடுத்து மக்கள் உயிருக்கு உலை வைத்தவர். பேரறிஞர் அண்ணாவின் பேச்சை கேட்டாரா? அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டாரா? அந்த பணமே வேண்டாம், துச்சமென மதிக்கிறேன் சொன்ன அந்த ஞானியின் வார்த்தையை கேட்டாரா? கேட்கலையே. அடுத்து அம்மா வந்தார்கள், புரட்சி தலைவி. சாராயக் கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன், நான் அரசியல் துறவியாக இருந்து ஆட்சி புரிவேன். என் இரத்தத்தின் இரத்தமான என் உடன்பிறப்புகளே, உங்களுக்காக நான், உங்களால் நான். எனக்கு ஓட்டு போட்டால் சாராயக் கடை இல்லை, உங்களுக்கு தாலிக்கு தங்கமும் தருவேன் சொன்னார்கள். அதுபோல ஆட்சிக்கும் வந்தார்கள், சாராயக் கடையை ஒழித்தார்கள். அம்மா புரட்சி தலைவி ஒழித்தார்கள். மக்கள் போதை அடிமை குறைந்தது. குறைஞ்சிட்டு ஸ்டாப்புனா ஸ்டாப்பு, ஓப்பன்னா ஓப்பன். இருந்தால் தானேயா குடிக்க போகிறான், அங்கங்கே இருந்தா இல்லை நிச்சயமா. ஒரு 4-5 நாளைக்கு வெறுப்பும் வேதனையில் இருப்பான், மாறி மறந்தே போவான். மூடிய அம்மா புரட்சி தலைவி மீண்டும் திறக்கிறார்கள். இந்த 1-2 இருந்த அந்த ஒயின் ஷாப் கடைகளை, தனியார் கடைகளை மூடிவிட்டு அம்மா டாஸ்மாக் சாராயக் கடை. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு போர்டு வேற வச்சுட்டு அம்மா ஆரம்பித்த அம்மா டாஸ்மார்க்கு ஒழித்ததும் அவர்கள், மீண்டும் திறந்ததும் அம்மா. அப்போ இந்த அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்து என்ன மைத்துக்கு? தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்க வேண்டாமே. சாராயக்கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன்னு சொன்ன அம்மா திரும்ப திறக்கலாமா? திறந்தது அது அம்மாவாயா? சும்மாயா அம்மா? என்ன அம்மா சும்மா? திறக்காமல் இருந்திருந்தால் அம்மா தெய்வ தாய், அன்னை, புரட்சி தலைவி திறந்துட்டால. அன்று திறந்தது, இன்று வரை அது மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது, மக்கள் உயிரை பறித்து கொண்டிருக்கிறது. அடுத்தால அதே இது தொடர்ந்தது. இடையில் வந்த ஐயா எடப்பாடி ஆட்சியிலும், அதன் பின் வந்தார் முத்தமிழ் அறிஞரின் மகன். தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும். இது அதுலேயும் ட்ரிபிள். தோப்பம் ஒரு திட்டம் போட்டால் இவர் 1க்கு 10 திட்டம் போட்டார். அவராவது இயற்கை மதுவை ஒழிச்சார், சிவமூலிகை கஞ்சா அதையும் கொஞ்சம் கொஞ்சம், அதிகமாலாம் கிடையாது, சும்மா ரேடுன்னு அவ்வளோதான். ரொம்பலாம் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் விட்டார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து இயற்கை போது விட்டாலும் இயற்கை மது கல்லை இறக்க விடாமல் தடை விதித்தார். புகையிலைக்கு தடை இல்லை. ஆனால் இவர் வந்த பின் விடியலின் தளபதி மு.க. ஸ்டாலின்ஜி, இவர் வந்த பின் என்ன செஞ்சார்? போதையை, சாராயத்தை, போதைன்னா அது என்ன சாரம் என்னது? அது அமிர்தமா? அது போதை அறக்கும் உயிரை பாறைக்கும் யமன் அந்த டாஸ்மார்க் தான்யா, வேற எந்த போதையும் கிடையாது. இயற்கை போதை கிடையாது, செயற்கை போதை. அதை என்ன சொன்னார்? போதையை ஒழிப்பதில் நான் சர்வ அதிகாரியாக இருப்பேன். ஒழித்தாரா? வளர்த்தாரா? மணமயில் மன்றம் வேறையா? என்னையா இதற்கு விழிப்புணர்ச்சி பிரச்சாரம். பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு கடையை வச்சுக்கிட்டு விழிப்புணர்ச்சி மாநாடு நடத்தலாம். பேரணி, கலைக்கூத்து. யார் ஆட்சியிலே? விடியலின் தளபதி ஆட்சியிலே. அவரும் மூடவில்லை. என்னையா சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அதை மூட மனமில்லை. மைக்கேல் உயிருக்கு உலை வைத்து அவர் உயிரை பறித்து தான் நாங்கள் ஆட்சி புரிவோன்று அவரும் ஆட்சி புரிந்தார்.
ஓசியில் பல திட்டம், பஸ்ஸில் ஓசிக்கில் திட்டத்தை போட்டு இன்றைக்கி நாடு முழுக்க நாசம் பண்ணதே இந்த திமுக கட்சிக்காரங்கய்யா. இலவச விதை, இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் போடப்பட்ட இந்த இலவச விதைகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுக்க வைரஸாக பரவி பல இலவச திட்டங்களாகி அந்தந்த நாட்டின் பொருளாதாரத்தை நாசம் பண்ணிடுது. இவங்க வறுமையை ஒழிப்பாங்களா? அடுத்தால விலைவாசி உயர்வு, தேவையில்லாத திட்டத்தால் வரி உயர்வு, அதனால் விலைவாசி உயர்வு. இந்த ஓட்டுக்கு லஞ்சம் வாங்குற மக்களுக்கு இது தெரியலை. வரியை போட்டு போட்டு இன்னைக்கு தொண்டையை நிறைச்சி வயிற்றில் அடிச்சிட்டாங்க. தரமற்ற பொருள். இன்னும் ஆட்சி நடந்தது. அடுத்தால இன்று ஐயா வந்திருக்கிறார். வெற்றி வெற்றி வெற்றி. இவர் இந்த போதையை ஒழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஒழிக்கிற மாதிரி தெரியல. இவர் அவருக்கு மேல இயற்கை போதையை ஒழித்து அதை பிடித்து எரித்து கொண்டு செயற்கை போதை இவர் வளர்த்து கொண்டு இருக்கிறார். ஒழிக்கல. அதை இந்த இயற்கை போதையை ஒழிப்பதற்கு இந்த போதையை இந்த இயற்கை போதையை ஒழிப்பு 2700 கோடியாம் ஒதுக்கியிருக்காங்களாம். ஏதோ ஒழிக்க, இயற்கை போதையை ஒழிக்க. அடுத்தால அதற்கு படை, பெரும் படை. என்ன படை? பெரிய படையே இருக்கானக்கு. இந்த புயலைய, இந்த சிவமூலிகைய இதை ஒழிக்கிறதுக்கு. அப்போ சாராய கடையை ஒழிக்க வேண்டாமா டாஸ்மார்க்க? அது என்னது என் மயிறு? அது போதை இல்லையா? முதல்ல அதை ஒழியா. அதை ஒழிக்க எந்த படையும் தேவையில்லை. முதல்வரின் ஒரு சொல், ஒரு கையெழுத்து. டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மூடப்படுகிறது. கையெழுத்து, முதல் கையெழுத்து. முடிஞ்சு போச்சு மேட்ரு. இதுக்கு படம் வேணுமா ஒழிக்க? அங்கே போனால் அவனை பிடிச்சேன், இவனை வெட்டினேன், குத்துனேன், வச்சேன், எடுத்தேன், காவல்துறை கிடந்து நாயா அலையணுமா? தேடி அலையணுமா? மக்கள் உயிரை என்று பறித்து கொண்டிருப்பது, மக்களை போதை அரக்கனாக்கி உயிரை பறிக்கும் யமனாக இருப்பது. போதையும் கோவும் சேர்ந்து விட்டாலே அவன் யமனாயிருவான். அடுத்தல மட்டர். போன 5 ஆண்டுகளில் மட்டுமே இந்த போதையாலும் சண்டையாலும் 8900 கொலைகள் நடந்திருக்கிறது. 5 ஆண்டுகள் ஆட்சியிலே, ஐயா மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலே 8900 கொலைகள். இதை செஞ்சவன் எத்தனை பேர் செஞ்சிருப்பான்? கூலிப்படை, அந்த படை 2 பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து செய்யும்போது 30,000 பேராக இருந்திருப்பான். அந்த 30,000 பேர் உயிர் பறிக்கப்பட்டிருக்கணும். கொலை செய்தவன் அத்தனை பேர் உயிர் பறிந்தால் பாவங்கள் பெருகாது. நிச்சயம் பாவம் பெருகாது, கர்மம் பெருகாது. அத்தனை கொலையும் 8900 கொலைகள் இறந்திருக்க. அத்தனை கர்மமும் யாரை போய் சாரும்? யாரை போய் பிடிக்கும்? சும்மா இல்லை ஆன்மீகம். அவர்கள் செயலுக்கேற்ப பலன் நடக்கும். கற்பழிப்பு 2000க்கும் மேலையா 5 வருஷத்துல. வெளியில தெரிஞ்சது கணக்கு, தெரியாத கணக்கு எவ்வளவு ஐயா? இது இறைவனுக்குத்தான் தெரியும் அந்த கணக்கு. நமக்கு என்ன தெரியும்? நம்ம வர்ற செய்தியை பார்க்கறது, கேட்கறது. இப்படி அரங்கேற்றமான பாவ செயல்லாம் இன்னைக்கு அரங்கேற்றம் ஆகிக்கிட்டு இருக்கு நாட்டில். அடுத்தல இவர் வெற்றி வெற்றி. அன்னைக்கு இருந்த அரசியல்வாதி ஐயா கருணாநிதி ஆட்சியில் போகிறான். அண்ணா பேர், பெரியார் பேர், அடுத்தால கலைஞர் பேரை வைக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தால அம்மா ஆட்சி வந்த உடனே பூரா அம்மா 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 திட்டம், அம்மா பேரில் இலவசம் பல திட்டங்கள் இவங்க போட்டாங்க. அடுத்தால இப்போ வந்திருக்கவர் பூரா வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி பெற்றதினாலா வெற்றி? அரசு பெயர் எங்கே போச்சு? அரசின் திட்டங்கள், பதக்கம் கொடுப்பதிலிருந்து விருந்து வழங்குவது, பரிசு கொடுப்பது, அரசு பேர் எங்கேயா போச்சு? அரசு கட்டடத்தில் அரசு பேர் எங்கே இருக்கு?
அரசு பெயர் எங்கே? எங்கே? அரசுன்னா என்ன? அரசு நாமம் எங்கே? இன்சில் எங்க? அரசுங்கிற இன்சில் எங்கேயா இருக்கு? ஒரு சில கட்டடத்தில் அங்கே இருக்கு. மாறி பூரா அரசியல்வாதி பேர். விருந்து கொடுத்தாலும் சரி, பதக்கம் கொடுத்தாலும் சரி, அவர் பேர் திட்டம், இவர் பேர், ஏகப்பட்ட அரசியல்வாதி. ஒரே ஒரு பேர் தான் அரசு. எந்த அரசு கட்டிடமாக இருந்தாலும் அங்கே முதல் பேர் அரசுங்கிற நாமம் எழுத்துக்கு பிறதான் பின்னால் மற்ற எழுத்தே வரணும். அரசையே அழித்து கொண்டிருந்தார்கள். இவர் வந்த பிறவாத அரசுன்னு மாறுன்னு பார்த்தா இவரும் வேற மாதிரி பேரில் திட்டங்களை போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க என்று தான் அரசு பெயர் வரப்போகிறது. அதுமாரி இவரும் வந்த பிறவாத ஒழிப்பார்னு பார்த்தா இவரும் ஒழிக்கிற மாதிரி தெரியல. விழிப்புணர்ச்சி பிரயாசம். போதை இல்லாத தமிழகமா? ஏய்யா, சாராய கடையை டாஸ்மார்க்கை வச்சுக்கிட்டு போதையில்லா தமிழகம்னா இது என்ன? நாங்கள் என்ன முட்டா பயலாயா தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? பைத்தியக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். அறிவில்லாதவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கடையை நடத்திக்கிட்டே போதை இல்லாத தமிழ். கடையை மூடிட்டு பேசியா? முதல்ல கடையை மூடிக்கிட்டு பேசு. போதை இல்லாத தமிழகம், போதையை ஒழிப்போம் என்று கடையை நடத்திக்கிட்டு நீ பேசுற வரைக்கும் அது ஒரு நடிப்பு தான், உண்மை அல்லது. தமிழ்நாட்டு மக்களை பைத்தியக்காரர்களாக்காதீர்கள். ஒன்று கொடு. ஏன்னா போதையும் ஒரு மருந்தாகவும் விருந்தாகவும் சொர்க்கமாக இருக்கு, இல்லை என்று சொல்வதற்கில்லை. அதே நேரத்தில் அது ஒழுங்கு நடவடிக்கை, கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடு அடங்காதவனுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தண்டனை இருக்க வேண்டும். அப்படின்னா நடத்தலாம், இல்லை நடத்தவே கூடாது, தேவை அல்ல. அதுபோல இன்று இவர்கள் விழிப்புணர்ச்சி பிரச்சாரம், விழிப்புணர்ச்சி கடையை நடத்திக்கிட்டே விழிப்புணர்ச்சியாம். இவர்கள் பிரச்சாரம் எல்லாம் பொய்யான பிரச்சாரம். ஆனால் இன்று மக்கள் விழித்தெழுந்திருக்கிறார்கள். இன்றைய பார்த்த செய்தி அற்புதம். ஒரு மக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், பள்ளி மாணவ குழந்தைகள் அனைவரும் ஒன்று கூடி எங்கள் ஊரிலே யாரும் போதை சாராயம் குடிக்கக்கூடாது, இளைஞர்கள் சாராயம் குடிக்கக்கூடாது, குடித்தால் 5000 ரூபா ஃபைன். 5000. அதுமாரி திருமணமானவர்களுக்கு ஒரு விதி விலக்கு. அங்கே குடித்துட்டு வந்து எங்கள் ஊரிலே தகராறு பண்ணாலோ, எங்கள் கிராமத்திலே பிரச்சனையை உண்டு பண்ணினாலோ 5000 ரூபா அவதாரம். குடிகாரனுக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம். போதை குடிகாரனாக இருக்கிற இளைஞனுக்கு அவன் தான் வாழ்க்கை சொர்க்கமா, போதை சொர்க்கமா? வாழ்க்கையே போதைன்னா அவன் எது கல்யாணம் முடிக்கான்? குடிச்சிட்டு போக வேண்டியதானே. கல்யாணம் தேவை இல்லையே. அந்த போதையும் கட்டுக்குள் எவன் வைக்கிறானோ அவனுக்கு கொடுக்கலாம். அப்போ திருமணத்துக்கு முன்பு வரையாது அவன் போதை இல்லாத ஒருத்தனாக இருந்தாலும் அடுத்தல குடும்பம்னு வரும்போது மாறிடும். மனைவி நல்லா கொஞ்சம் இருக்க பிடிச்சிக்கிட்டா நல்லா அன்பாக அணைச்சானா, அன்பும் அரவணைப்பும் மனைவி கொடுத்தானா அவன் குடிக்க மாட்டான். இவ கோபத்தில் விரட்டி அடித்து பேசினானா, துன்பப்படுத்தினா, துயரப்படுத்தினா, வேதனையில் போய் அடுத்தல கோட்டர் தான் அடிப்பான், இல்லை மேட்ரு அடிப்பான். இல்லையாம்மா? இல்லையா? இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அன்பு, மனைவி அன்பும் அரவணைப்பும் இந்த கணவன் மனைவிக்குள் இருந்தால், வெறுப்பு வேதனை இல்லாமல் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். அந்த மக்கள் நடத்தியிருப்பது தர்ம யுத்தம். என்ன யுத்தம்? தர்ம யுத்தம், மாணவர்களின் தர்ம யுத்தம். இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் பெரியோர்களும் உறுதுணையாக இருக்கணும். கேட்க வேண்டிய கேள்வி, மாணவர்கள் விழிப்புணர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொரு ஊரிலும் அவன் என்னையா அடைக்க அரசியல்வாதி, அவன் சொன்னால் ஒரு சொல் போதும், கடையே இருக்காது. கதம். தமிழ்நாட்டிலே அத்தனை டாஸ்மார்க் கடையும் ரத்து, கூட்டு போடு, முடிஞ்சு போச்சு. இங்கே இந்த கிராம மக்கள் இன்றைக்கு போட்டிருப்பது ஒரு விதை. 5000 ரூபா ஃபைன், யாரும் குடிக்கக்கூடாது எங்கள் ஊரில். நல்ல ஒரு நல்ல மாற்றம். இதுதான் விழிப்புணர்ச்சி. இது இன்றைக்கு மக்கள் வந்திருக்கிறாங்களே, இதுதான் விழிப்புணர்ச்சி. அவன் கடையை வச்சுக்கிட்டே விழிப்புணர்ச்சி நடத்துகிறாங்களாம்.
ம்? என்ன மக்களை பைத்தியக்காரனாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இன்றைய முதல்வர் என்ன குறை சொல்லல ஐயா, நல்லதை செஞ்சா வாழ்த்தி பேசுவேன், புகழ்வேன். தவறான ஒரு இது நடந்தால் தடுத்து கேட்பேன், பேசுவேன். நான் காட், நான் ஒரு சிவன் அடியார், சாது சந்நியாசி. யாருக்கும் நல்லவங்களை வாழ்த்துவேன். மக்களுக்கு விரோதமான செயல்கள் அது ஏதாயினும் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பேன். அதுபோல இன்று தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கும் இளைய தளபதி சூப்பர் ஸ்டார் விஜய் நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும், மாற்றங்கள் காணப்பட வேண்டும். என ஆட்சி என்பது சும்மா சாதாரணதில்லை. அதே நேரத்தில் உங்கள் இது பார்த்து கொண்டு இருக்கிறேன். நாட்டில் நடப்பதை பார்த்தாலும் நீங்கள் போன ஆட்சியிலே சுடுகாடு புதைக்கிறதுக்கு அந்த இடத்த கூட இந்த மக்களுக்கு சரி பண்ணி கொடுக்கல, வறுமையை ஒழிக்கலை, பஸ் வசதி கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, நிறைய அடிப்படை வசதிகள் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கல. மேலோட்டமாக விளம்பரம் தான் பிரமாதமாக இருந்துச்சு. போன ஆட்சியில் விளம்பரம் பத்திரிக்கை திருப்பிட்டாலே போதும், ஒரே அவங்க படம் தான், விளம்பரம் தான். நாளைக்கு ஒரு திட்டத்தை போட்டு, ஆனால் இன்றைக்கு விளம்பரம் இல்லை. விஜய் ஆட்சியில் விளம்பரம் இல்லை. நல்லது, ஏதோ நல்லது செய்தால் பத்திரிக்கையில் வர்ற அதை பாரு, என்னையா விளம்பரம்? உங்கள் போஸை போட்டுட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துக்கிட்டு விளம்பரம். நல்ல அரசியல்வாதி விளம்பரம் பண்ண மாட்டான். போன ஆட்சியில் விளம்பரத்துக்கே பல கோடி. அதுபோல் உங்கள் ஆட்சியிலே மாமா அங்கிள், எங்கள் ஊரில் பஸ் வசதி இல்லை, நாங்கள் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போய் பள்ளி சென்று வருகிறோம், ரோடு சரியில்லை, எங்களுக்கு பஸ் வசதி செய்து தரப்பட வேண்டும் என்று கேட்டவுடன் கொடுக்கிறீர்கள். சந்தோஷம். பஸ் வசதி மக்கள் கண்டு, இந்த நவீன யுகம் ஐயா, மக்கள் தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பஸ் வசதி செய்து கொடுக்கிறீர்கள், அந்த மக்கள் உள்ளமெல்லாம் மகிழ்கிறது. ரோடு வசதி, நல்ல ரோடு இருந்தால் பஸ்ஸு நல்லாயிருக்கும். ரோடு வசதி பஸ்ஸு செய்து கொடுக்கிறீர்கள். இன்னும் அடிப்படை வசதிகள். அங்கில் பஸ்ஸு வேணும்னு கேட்ட உடனே பஸ்ஸை கார் உடனே கொடுக்கிறோம். நீங்கள் அங்கிள் 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 எங்களுக்கு சாராய கடை வேண்டாம், பூட்டுங்கள். மாணவிகளும் மாணவர்களும் போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கிள், மாமா காதில் கேட்காம, மாமா அங்கிள் வேண்டாம். என் பெற்றோர்கள்லாம் குடித்து குடித்து நாசமாகி உடல் நோயாளியாகி வேலைக்கு போக முடியாமல் என் தாய் எங்களுக்கு உழைத்து போட்டு கொண்டு இருக்கிறாள். கிடைக்கிற காசையெல்லாம் போதையிலே போட்டுட்டு வீட்டுக்கு வெறாளா வாரான் எங்கள் அப்பன். எங்களுக்கு ஒரு பொருள் கூட வாங்கி தருவதில்லை, பண்டம் வாங்கிட்டு வருவதில்லை, எல்லாத்தையும் குடித்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். அடுத்து எங்கள் சமுதாயமாவது இன்று குழந்தையாக இருக்கிறோம், பின்னாளில் நாங்களாவது சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ எங்களுக்கு இந்த சாராய கடை இப்போமே மூடினால், பூட்டு லாக் போட்டால் நல்லது என்று போராடும் அந்த மாணவ மாணவிகள் பெரியோர்கள் கேட்டவுடன் லாக் பண்ணினால், பூட்டு போட்டால் நல்லது. ஏன்னா அங்கே பஸ்ஸை மட்டும் விட்டா போதாது, இங்கே உயிர்கள் காப்பாற்று. இது எதற்கு? இதுதான் பெரிய நன்மை. அனுதினமும் உழைக்கிற காசெல்லாம் போதைக்கு போட்டோம்னா அப்புறம் எங்கே இருக்கும்? போதைக்கு போட்டு அதுக்கு மேலே புரோட்டாவும் தின்னுட்டு சிக்கனும் தின்னுட்டு போயிடுவான். காக்கிறதுக்கு தான் அரசு. இதே மாதிரி இந்த மனித இனம் போதைக்கு ஏதோ இதில் சூதாட்டம், போதை, ரம்மி, இன்னும் பல இதில் மக்கள் பாதை மாறி அதை தடுத்து நிறுத்ததுக்கு தான் அரசு. இந்த மக்களை அடிமையாக்க விடாமல் காக்கிறதுக்கு நீங்களே அடிமையாக்குனா என்ன? அப்போ இந்த உயிருக்கு உலை வச்சு தான் ஆட்சி நடத்த முடியுமா? ஓசிக்கு பஸ் விடுவது பெருசு இல்லை, மக்கள் உயிரை காப்பது பெரியது. எத்தனை விதவைகள் குழந்தைகள் சொல்லியும் நீங்கள் கேட்கவில்லை என்றால்
அடுத்து ஆட்சியே காட்சி மாறும், மக்களாட்சி மலரும். எவனும் நிரந்தர அரசியல்வாதி இருக்க மாட்டான் அந்த ஆட்சியில். 5 வருஷம்தான் பதவி. எந்த அரசியல்வாதி சாமி ஆக மாட்டான். அவனுக்கு சிலை வச்சுக்கிட்டு மாலையை போட்டு கும்பிட வேண்டியது இல்லை. மக்களாட்சி இல்லை. அரசியல்வாதிகள் ஆட்சின்னு பொதுச்சத்தை கொள்ளையடிச்சு கொஞ்சமாக வச்சுருக்கான். இந்த இவங்க வாழ்கிற வீட்டை கூட இன்னைக்கு இடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, ஏன் இடித்து தள்ளுதிய? ஏழைகள் வாழும் குடியிருப்புகளை வருஷ நாடு என்ன 95 கிராமம் அழிக்கிறதுக்கு அங்கே ஒரு நீதிபதி உத்தரவு இருக்கானா? எவனோ சொன்னானா? நல்ல நீதிபதியா இவன்? மக்கள் எங்கெங்கு குடியிருக்க வேண்டும் என்று அமர்த்தப்பட்டார்கள். அங்கே ஆதியிலிருந்தே அமர்த்தப்பட்டவர்கள். மலையாக இருக்கலாம், வீதியா எங்கும் இருப்பார்கள் அவர்கள். அப்படி குடியிருந்த அந்த கிராமங்களை 98 கிராமத்து மக்களை வீதிக்கு போய் சொல்லலாம். நீதிபதி என்ன நீதி? இவங்கள மனுஷன், இந்த மனுஷனே கடவுள் படைச்சிருக்கவே வேண்டாயா. நிச்சயமா நான் நல்லா ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மனித இனத்தை மனித மிருகமாக படைத்திருக்கலாம். மனித மிருகமாக படைத்திருந்தால் நீதிமன்றம் தேவையா? ஆட்சி தேவையா? அரசு தேவையா? இவன் ஆணையும் அறிய மாட்டான், பொண்ணையும் அறிய மாட்டான். மற்ற மிருகங்களைப் போல் இவனும் இலகொலையை தின்னுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பான். இந்த மனித பிறப்பாக பிறந்தும் இந்த மனிதனத்தை வாழ விடாமல் தடுத்து இருக்கிறான் மனிதன். குடியிருக்கும் வீட்டை இடிக்கிறான் பாவிகள். வீடுகளை இடிக்கிறதுக்காக வந்திருக்கிய. ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க மாட்டான். அங்கங்கே கட்டி இருக்க. எவருக்கு சொந்தம் அந்த உலகம், இந்த பூமி? ஏழைகளுக்கு ஒரு 2 சென்ட் இடம் கூட இல்லையா? என்ன மாற்ற வேண்டும்? அரசு ஆட்சி பொதுநலத்தோடு பொதுமக்களை காப்பதாகவும் அவர்கள் உயிரை காப்பதாக இருக்க வேண்டும். உயிர்களுக்கு உலை வைப்பதாக இருக்கக்கூடாது. இன்று பாருங்க, அதுவும் நம்ம தமிழ்நாடு வெப்ப மண்டலம். வெப்பம் குடிச்சு குடல் போச்சுங்க, கிட்னி போச்சுங்க, லிவர் போச்சுங்க, அது போச்சு இது போச்சு. உள்ள பேர் பார்ட்ஸ் பூரா க்ளோஸு. அடுத்தால வெப்பத்தில் குடிக்க இயற்கையாக ஏறுற இறைவனுடைய சக்தியினால் சூரிய பகவான் வெப்பத்தால் ஏற ஹீட்டு வேற. இதில் உள்ள ஆல்கஹால் ஹீட்டு ரெண்டும் சேர்ந்து ரத்தத்தை கெடுத்து கை கால் விளங்காமல் போயிடும். தேவையா இது? காக்க வேண்டும். அன்று அண்ணா சொன்னது போல், பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரியா? அவர் சொல்லுக்கு மதிப்பு இல்லை. ஆனால் பேச்சு பகுத்தறிவு பண்ணுற பாடு. பகுத்தறிவு, அறிவாலயம், சமூக நீதி, சமத்துவம், பேச்சு தான் பெருசாக இருக்குமே அன்றி மற்றபடி சொல்லப்போனால் பெரியார் பேரறிஞருக்கு மாலை போடக்கூட தகுதி இல்லாதவர்கள் தான் இவர்கள். அவர் சொல்ல கேட்காதவன் நீ ஏன் அவருக்கு மாலை போடுற? அவர் சொல்படி ஆட்சி, அவர் பேரை வச்சிய இனி எந்த அரசியல்வாதி பேரும் அரசு கட்டடத்தில் இருக்கக்கூடாது. இன்சில், அரசின் இன்சில். ஆண்டவனுடைய பெயர் நாமம் அரசு என்பது அரசின் முதல் எழுத்து, அதன் பின் மற்ற எழுத்துக்கள் இருக்க வேண்டும். உங்கள் தோழன் அருட்ஜோதி மருந்தன். மக்களுக்காக சரியோ தவறோ பேசுகிறேன். பேசக்கூடாது. நமக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம்? இன்றைக்கு அரசியல்வாதிகளெல்லாம் பொதுநலவாதிகளாக இல்லை, பெரிய தீவிரவாதிகளாக இருக்கான். இப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய பேச்சும் ஆன்மீகமும் அரசும் கலந்த பேச்சாக உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க, பார்க்காதவங்க எவனோ ஒரு பைத்தியக்காரன் பேசான்ட்டு விட்டுருங்க ஐயா. God bless you. இறைவன் என்று உங்களோடு, உங்கள் அறிவோடு, உங்கள் மனதோடு, உணர்வோடு கலந்திருக்கிறார். அறிந்து புரிந்து உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கையும் வெற்றி நிச்சயமே. கலங்காதே மனமே, கடவுள் என்று உன்னோடு.